பக்கத்துல தெரியுதுடா. மா தொடலாம் முடியாதுமா. ஏறகு இது நீயேவா பண்ண? நீ திறமசாலி தான்டா. பின்னேண்டா உனக்கு வேலை கிடைக்கல? இப்பெல்லாம் தர மட்டும் பார்த்தாதுமா. பின்ன என்ன வேணுமா? திறமை மட்டும் இருந்தா போதும் ரகு. நடப்போம்மா. மா நாளைக்கு என் ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டி இருக்குமா, எல்லாரும் 2000 ரூபா கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. எப்படியாவது ரெடி பண்ணி கொடுமா. உன் தம்பிகிட்ட கேட்டு வாங்கி தரேன். அதுக்கு என்ன செருப்பால் அடி. ஒன்று அப்பாட்ட வாங்கித்தா, இல்லை நான் வெறும் கையோடய போகிறேன். அவங்க கையில நான் 10 பைசா வாங்க மாட்டேன். சரி பார்க்கலாம்டா. கார்த்தி கார் அழுக்கா இருக்கு, சாரை கழுவி வைக்க சொல்லு. சரி. துரையன் தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. பாவம் ஏதோ தலைவலியாம். தலைவலி வர அளவுக்கு அப்படி என்ன? காலையில எங்க அரைச்சு கொட்டுறீங்க? இப்படிதான் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடு உருப்பிட்டுருவாரு. இப்ப என்ன தலையில தூக்கி வச்சு ஆடிட்டாங்க? போங்க பேசாம. ஏண்டா நாயே, 200 ரூபா ஏமா அடிக்கிற? கையில கால வந்து 200 ரூபா வாங்கிட்டு வந்தா தண்ணி அடிச்சு நிக்கிறியா? தண்ணி அடிச்சு நிக்கிறியா? நான் 2000 ரூபா கேட்டேன், நீ 200 ரூபா தான் கொடுத்த. 200 ரூபா வாங்கிட்டு போய் தண்ணி அடிச்சு வந்திருக்க. 2000 ரூபா கொடுத்தா கஞ்சா அடிச்சு வந்திருப்பியா? சொல்லுடா. நீ எல்லாம் ஒரு குடும்ப பொம்பளையா? வாயில கஞ்சா தண்ணின்னு பண்றதையும் பண்ணிட்டு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? என்ன உனக்கு அவமானம்? அதான் கரெக்டா யாருக்கும் தெரியாம வீட்ல வந்து படுத்துட்டேன்ல. வீட்ல வந்து படுத்தியா? யா ரோட்ல விழுந்து கிடந்த நாயே பக்கத்து வீட்டு பொண்ணு தூக்கிட்டு வந்து போட்டா. பக்கத்து வீட்டு பொண்ணா? ஆமா, எவ்வளவு அசிங்கமா இருந்து தெரியுமா? ஏ உனக்கு கூட ஞாபகம் இல்லையா? எப்படி இருக்கும்? தலைகால் தெரியாம குடிச்சா உங்க அப்பாக்கு தெரிஞ்சா கொன்னு இருப்பாரு. என்னடா என் வண்டி எங்கம்மா? எங்க உளுந்து கிடந்தியோ அங்கேயே போய் பார். ஏமா இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? யாரா தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா? காமெடி பண்ணாதடா. அங்கதான் கிடக்கும், போய் எடுத்துட்டு வா.